மகா சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி வரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் இருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். தான் இருக்கிற ராசி முன்னாடி ராசி பின்னாடி ராசியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர் சக்தி என்பது அவருக்கு இயல்பு. காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடான மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனிக்கு பகை வீடுன்னு சொல்லும். யாரையுமே தண்டிக்கணும், தண்டனை கொடுக்கணும், வருத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது சனியுடைய நோக்கம் இல்லை. சனி பகவானுடைய இந்த பயிற்சி மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு விரயஸ்தானம் தவிர குரு பார்வை அவர் மேல விழப்போடுது. இதெல்லாம் பாசிட்டிவ். 12ஆம் வீடு என்பது தூக்கம், அயன சயனஸ்தானம், தாம்பத்தியம் தவிர அக்கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பியாண்ட் த டைமென்ஷன் திங்க் பண்ணக்கூடியது 12. உங்களுடைய மனம் என்பது சலனப்படும், மனம் கொஞ்சம் பயப்படும், பதட்டமாகும். சனி வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பார், உங்களோட தைரியத்தை உடைப்பார், உங்களுடைய திறமையை உடைப்பார், உங்களுடைய கான்பிடன்ஸ் நம்பிக்கையை உடைப்பார். இதெல்லாம் சனி வேலை பண்ணுவார். உங்களோட உறவுகள் ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள பிரச்சனை பண்ணுவார். உங்களுடைய யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ அவங்கள உங்களுக்கு பிரிக்க பார்ப்பார். உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார், தாமதங்களை ஏற்படுத்த பார்ப்பார். வேலையில கொஞ்சம் வொலாட்டிலிட்டி, நிலையற்ற தன்மைகளை செய்வார். இதுதான் விரய சனி செய்யக்கூடியது. எல்லாம் நல்ல எண்ணங்களை, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யும் போது சனியுடைய தொந்தரவு என்பது முற்றிலுமாக இருக்காது. யோகத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். இது சத்தியமான உண்மை. வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம பேச போறது முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலயும் இருக்கு. நமக்கு பல திட்டங்கள் இருக்கு வாழ்க்கையில. எல்லாருக்குமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும், ஒரு நல்ல வீடு வாங்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றின கனவுகள், அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மணமகன் அமையணும், பெற்றவங்களுடைய கவலை. இப்படி பல கவலைகளோடு தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். பல பேருக்கு பல கேள்விகள் மனசுல. நம்ம நினைச்சது நடக்குமா? எப்ப நடக்கும்? இல்ல நம்ம கஷ்டத்தோடையே வாழ்ந்துருவோமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து தான் அமையும். அந்த வகையில மகா சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி வரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் இருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். தான் இருக்கிற ராசி முன்னாடி ராசி பின்னாடி ராசியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர் சக்தி என்பது அவருக்கு இயல்புல உண்டு. சனி இப்போ இந்த சனி பயிற்சியினுடைய பலன்கள் பிரத்யேகமாக சிறப்பு பலன்கள் 12 ராசிகளுக்கும் இன்று முதல் தொடக்கம். மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம். இதுல இன்றைக்கு நம்ம பேச போறது மேஷம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடான மேஷத்துக்கு 12ஆம் வீட்டுல சனி பகவான் வரார். அதாவது 11ஆம் வீடு கும்பத்திலிருந்து பெயர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி 12ஆம் வீடு மீனராசிக்கு வரார். இது மேஷத்துக்கு 7.5 சனியை துவக்கும். அதுல சந்தேகமே தேவையில்லை. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனிக்கு பகை வீடுன்னு சொல்லலாம். மேஷத்துல போய் சனி நீச்சமே ஆயிடுவார், அவ்வளவு பகை. மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல வரக்கூடிய விரய சனி என்னென்ன மாறி பலன்களை தருவார், என்னென்ன மாறி யோகங்களை தருவாரா, தந்தால் என்ன யோகங்களை தருவார். இப்போ சனி பயிற்சியை பத்தி பார்க்கும்போது 11ஆம் வீட்டுல சனி இருந்த வரைக்கும் மேஷத்துக்கு கூதூகலம் கொண்டாட்டம் தான். உடனே பல பேர் கமெண்ட்ஸ்ல அப்பவுமே எனக்கு சரியா தான் இல்லை, 10 வருஷமாவே சரியில்லை, 5 வருஷமாவே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு. அந்த பிரச்சனையின் மூலியமா தான் அந்த அவஸ்தைகள் நடந்திருக்குமே தவிர சனி பகவானுடைய தாக்குதல்னால நடந்திருக்காது. அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி சனி ஒரு முழு பாவகிரகம். யாரையுமே தண்டிக்கணும், தண்டனை கொடுக்கணும், வருத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது சனியுடைய நோக்கம் இல்லை.
சனி ஈஸ்வரன், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் தர்மத்திற்கு காரகத்துவம் பெற்றவர். நாம கூட தர்மத்தோட வழியில நடக்காம தான் இருப்போம். சனி என்றுமே தர்மத்துக்கு புறம்பா அவர் நடக்கவே மாட்டார். அந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்க உறுதியா இருக்கலாம். மேஷத்திற்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி, முதல்ல என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் சனி பயிற்சினால்? இந்த வீடியோ தொகுப்பு எப்படின்னா, சனி பயிற்சினால் என்ன நடக்கும், பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அடுத்த 2.5 வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கலாம், அடுத்தது பரிகாரம் ஏதாவது இருக்கா, இவ்வளவுதான் சுருக்கமா. சனி பகவானுடைய இந்த பயிற்சி மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கும். உடனே நெகட்டிவா பேசுறீங்க, உண்மையை சொன்னா நெகட்டிவ், பாசிட்டிவா பேசினா உருட்டுறாரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கமெண்ட்ஸ்ல சொல்றவங்க வந்து பேசுவாங்க. அதாவது எதை எடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு கும்பல் அப்படிங்கிறது இருப்பாங்க. நம்ம நல்லதை செஞ்சாலும், நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும், அதாவது எல்லாத்துலயுமே எல்லா விஷயத்திலுமே நல்லது கெட்டது சேர்ந்தே தான் இருக்கும். அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையைத்தான் பேசணும். எப்ப பாரு நல்லதை சொன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தவிர ஒரு பிரச்சனைனா ஒரு 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 அதுல என்ன இருக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுமே தவிர தேவையில்லாத வந்து சிந்தனைகள் அப்படின்றத நம்ம யோசிக்கவே கூடாது. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரோட்ல ஒரு விபத்து ஆகி போச்சு, நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், அவருக்கு எதுவுமே உதவி பண்ண வேணாம், மனசுல நல்லதே நினைப்போம், எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், பாவம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். நமக்கே வந்து உடம்பு சரியில்லை, பாசிட்டிவா திங்க் பண்ணுவோமே, டாக்டர் எதுக்கு போய் பார்க்கணும், மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஒரு முட்டாள் வந்து இருக்கவே முடியாது. அதனால பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது எங்க அப்ளை பண்ணணும், எவ்வளவு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு பாசிட்டிவ் திங்கிங் அப்ளை பண்ணணும். இப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்ததுனால 7.5 சனியுடைய தாக்கத்துல முதல் பாசிட்டிவ் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் விரய சனி, காலபுருஷ தத்துவத்துக்கு விரயஸ்தானம், தவிர குரு பார்வை அவர் மேல விழப்போடுது. இதெல்லாம் பாசிட்டிவா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள், ஹோட்டல் நிறுவனங்களை நடத்துபவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில், வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப், இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு, வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு யோக காலமாக இது அமையும். தொழில் சம்பந்தப்பட்டு யோகமா இருக்கும். 12ஆம் வீடு என்பது தூக்கம், அயன சயனஸ்தானம், தாம்பத்தியம், தவிர வந்து அக்கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பியாண்ட் த டைமென்ஷன் திங்க் பண்ணக்கூடியது 12. நம்ம எதுவுமே யோசிக்க முடியாத அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க வைப்பது 12. இதெல்லாம் 12 பித்ருக்களை குறிக்கக்கூடியது. இது மாதிரிலாம் 12ஆம் ஸ்தானம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு. பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வது, இறந்து போன முன்னவர்களை பற்றி சொல்வது, எல்லாமே 12ஆம் வீடு. அப்ப 12ஆம் வீட்டில் சனி இருக்கும் போது மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, அமாவாசை திதி தர்ப்பணங்களை ஒழுங்கா செய்யும். 2, உங்களுடைய மனம், சனி வந்து 7.5 சனினா சந்திரன் அஃபெக்ட் பண்ணாதான் சனி 7.5 சனி. சந்திரன் என்பது மனம், அந்த மனத்தை அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுடைய மனம் என்பது சலனப்படும், மனம் கொஞ்சம் பயப்படும், பதட்டமாகும். இது எல்லாமே நேச்சுரலா வரும். இந்த மனதை காப்பாற்றுவது சாதாரண விஷயமே அல்ல. லுக்ஸ் லைக் வெரி ஈஸி, ஆனா அது அப்படி ஈஸி அல்ல. மனம் கையாளுறது வந்து ஒரு 10 நாடு வந்து நீங்க பிரசிடென்ட், அதை கூட நீங்க கவர்ன் பண்ணிடலாம். உங்க மனசை வந்து கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணா நீங்க கவர்ன் பண்ண முடியும். மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா. இப்ப மனசை எப்படி கையாளுறது? மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க, அதை மேனேஜ் பண்ண நினைங்க. மனம் அது எப்போ நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும், இல்ல மனம் எப்படி வந்து நம்ம சொல் பேச்சை கேட்கும், இல்ல மனம் எப்படி நம்ம வந்து சரியான விதத்துல சிந்திக்க வைக்க முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தியானத்தின் மூலியமா தான். இந்த சனி வந்து வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பார், உங்களோட தைரியத்தை உடைப்பார், உங்களுடைய திறமையை உடைப்பார், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையை வந்து உடைப்பார். இதெல்லாம் சனி வேலை பண்ணுவார். உங்களோட உறவுகள் ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுவார். உங்களுடைய யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ அவங்கள உங்களுக்கு பிரிக்க பார்ப்பார். உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார், தாமதங்களை ஏற்படுத்த பார்ப்பார். வேலையில கொஞ்சம் வொலாட்டிலிட்டி, நிலையற்ற தன்மைகளை செய்வார். இதுதான் விரய சனி செய்யக்கூடியது எல்லாமே. அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்திற்கும். முக்கியமா வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கை வைப்பார்.
இப்ப எங்கெங்க கவனமாக இருக்கணும்னா, வேலை செய்யற இடத்துல கம்முன்னு கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி செய்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நமக்கு எல்லாம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம 2 வருஷம் இருக்கணும். புதுசா ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு இந்த நேரத்துல மாறக்கூடாது. ஏன்னா அந்த வேலையிலையும் ஆபத்து வந்துடும். இப்ப இதுதான். இன்னொரு விஷயம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், உடல் ஆரோக்கியம். விரயஸ்தானத்துல சனி வந்து விரய சனியா ஏழரை சனியா வரும்போது உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உறக்கத்தை கரெக்டான நேரத்துல தூங்குறது, கரெக்டான நேரத்தில் எழுந்துக்கிறது, உங்களுடைய வேலைகளை கடமைகளை தவறாமல் செய்வது, எளிமையாக இருப்பது, ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் செய்யணும். பொறுமை, எளிமை, கடமை, இந்த மூன்றும் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ 3 நல்ல விஷயங்கள் என்ன, 3 கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை பத்தி பேசணும். பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, மேஷராசிக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு. ஈஸ்வர பெருமான், சனி ஈஸ்வரன், எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து தான தர்மங்கள், அன்னதானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை செய்யும். சரி, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா தினசரியே 10 நிமிஷம் ஈஸ்வர பெருமானை நினைச்சு தானம் பண்ணுங்க. 108 முறை ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அல்லது சனி காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தவறாமல், பயப்படாமல், தைரியமாக நல்ல எண்ணங்களை, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யும் போது சனியுடைய தொந்தரவு என்பது முற்றிலுமாக இருக்காது. யோகத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். இது சத்தியமான உண்மை. வருகின்ற சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி நிகழவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் வரிசையில இன்றைக்கு ரிஷபராசி, சரியா மார்ச் 6 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவான் அவர் ரிஷபராசிக்கு இந்த கிரக நிகழ்வு என்னெல்லாம் செய்யும். முதல்ல 3 பாசிட்டிவ் என்ன, எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், அது ஒரு 3 பாயிண்ட். அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம், பரிகாரங்கள் என்ன, இப்படிதான் இந்த வீடியோ நகர்த்தப்படும். 3 பாசிட்டிவ் என்ன, எடுத்த உடனே பாசிட்டிவ் தான் ரிஷபத்துக்கு. 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ராசியின் 11ஆம் வீட்டில் சனி வந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணும். பணம் வந்தாச்சுன்னா என்ன, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்ததுன்னா அதோட அர்த்தம் என்ன, எதை வேணா செய்யலாம் இல்லையா. காசு இருக்கிறவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு வச்சுங்க, நம்மளே மனசு ஒரு மாதிரி அழுத்தும், பயமா இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்துக்கும் போது ஒரு பயம் வரும். பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபா இருக்கு, எப்படி இருக்கும், தெம்பா எழுந்துக்கலாம், தைரியமா எதை வேணா பார்க்கலாம். நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில், அது தமிழகமாக இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக பணம் எதை வேண்டுமானாலும் செய்கிறது. இதுதான் உண்மை, நம்ம பார்க்கக்கூடிய யதார்த்த உண்மை, இல்லைன்னா மறுக்க முடியாது. அப்படி அந்த பணத்தை சேர்த்து கரெக்டா வச்சுட்டா மனசுல வந்து ஒரு தைரியம் இருக்கு. அப்போ லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா நிறைய பணத்தை கொடுப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொறுமையா கவனிங்க. நிறைய பணத்தை கொடுத்துட்டு இடது கை பக்கம் வலது கை பக்கம் நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பார்ப்பாரு. அப்படி கரெக்டா இல்லையா, ஏதாவது பிரச்சனை பண்றீங்களா, பணம் வந்துருச்சுன்னு திமிரா இருக்கீங்களா, அகம்பாவம் வருதா, வந்ததுன்னா அடுத்து 7.5 சனி வரும் இன்னும் 2.5 வருஷத்துல. அப்ப நம்மளை பஞ்சர் பண்ணிடுவார். பணம் வந்தாலும் அகம்பாவம் இல்லாம அமைதியாக எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்ன, 11ஆம் வீட்டுக்கு சனி வர்றதுனால கோர்ட்டு கேஸ் ரிஷபராசியில யாருக்காவது இருக்கு, பூர்வீக சொத்து, முன்னோர்களுடைய சொத்து இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து உங்களை கண்டிப்பா ஃபேவரபிளா உங்களுக்கு கேஸ் பண்ணும். 3வது பாயிண்ட், இந்த 11ஆம் வீட்டுல இந்த சனி வந்து உட்கார்றதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக, அண்ணா அக்கா மூலியமாக பெரிய அளவுல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அக்கா மூலியமா அண்ணா மூலியமா பெனிஃபிட்ஸ் ஆனு யோசிக்க வேண்டாம், கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை தவிர சனியுடைய முக்கியமான விஷயம், சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால ராசியில எதுல கவனமாக இருக்கணும்னா, சனியுடைய பார்வை ராசியின் மேல விழுகிறதுனால கொஞ்சம் மெத்தனம் இருக்கும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் நீ உடம்பு ஏதோ மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அசதியா ரெஸ்ட் எடுத்துட்டு 2 நாள் லீவ் போட்டு அப்புறம் போகலாம். ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்மளுடைய பெருமை தெரியட்டும், ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்மளோட பெருமை தெரியட்டும் அப்படின்னு நினைக்க வைக்கும். இதெல்லாம் வெறும் மாயையே, நம்ப வேண்டாம். உங்களோட கடமையை கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு குதிரை ஓடுற மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி சனியுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் வீட்டில் விழுவதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
குழந்தைங்க வந்து முதல்ல இப்ப எந்த குழந்தையும் அப்பா அம்மா பாத்துக்கல, குழந்தைங்க தான் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கிற யதார்த்தம். ஒரு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஞானம், அதுங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் பல தந்தை தாய்களுக்கே இல்லை. ஏன்னா குழந்தை சொல்லுது, ஏமா இப்படி அடிச்சுக்கிறீங்க, உங்களெல்லாம் எவன் கல்யாணம் பண்ண சொன்னா, குழந்தை வைக்க சொன்னான்னு குழந்தை சொல்லுது. இதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். அதனால குழந்தை பேச்சை கேட்டு நீங்க கொஞ்சம் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது ரிஷபத்தினுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனுசு ராசி, அதாவது ரிஷபத்தின் 8ஆம் வீடு அங்க வந்து விழுது. 8ஆம் வீட்டின் மேல் உங்களுடைய 9, 10ஆம் அதிபதியுடைய பார்வை விழுவதனால சில நேரங்களில் இந்த வம்பு வழக்கு, வெளி பக்கத்து வீட்டுல ஒரு சின்னதா சண்டை, பங்கஜத்துக்கும் வேற யாரோ மாமிக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க, மாமி கவலைப்படாதீங்க, பங்கஜம் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் வந்து சமரசம் பண்றேன்னு. மாமிக்கும் பங்கஜத்துக்கும் சண்டை போய் உங்களுக்கும் மாமிக்கும் சண்டை ஆயிடும். அந்த சண்டை சாதாரண சண்டையாகாது, பெரிய அளவுல ஆயிடும். அப்போ வீணான வாக்குவாதம், அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை கவனமாக நிறுத்த வேண்டும். அப்புறம் வெளிநாடு போகணும் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா இதான் டைம். ஃபாரின்ல வந்து ஜாபு, மேரேஜ், செட்டில்மெண்ட், மைக்ரேஷன் பர்ஃபெக்ட் டைம். அதே மாதிரி 8ஆம் இடம் ஒரு அபூர்வமான இடம். அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கீழே இறங்கி ஆழமா பார்க்கணும். அந்த 8ஆம் இடத்து மேல சனியுடைய பார்வை விழுவதனால இந்த தேவையில்லாத லீகல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லீகல் ப்ராப்ளம், போலீஸ் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா ப்ரோஆக்டிவா முன்னாடியே வந்து அதுக்கு என்ன செய்யணும்ன்றத நிதானமா யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். பாசிட்டிவா எடுத்தோம்னா சனி பயிற்சியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு தான். ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னா சும்மா ஏத்தி சொல்லல, இருக்கிற உண்மையை சொல்றோம். ஆனா தனிப்பட்ட ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு சரியாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது. தனிப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு ஜாதகமும் யூனிக்கான ஜாதகம். நாம் சொல்லக்கூடிய பொது பலன்கள் 75% ஒர்க் பண்ணும், சந்தேகமே இல்லை. அதற்கு மேல தனிப்பட்ட ஜாதகத்துல விதி விலக்குகள் இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறும். ஆக அவசரப்படாம தெளிவோட செயல்பட வேண்டும். என்ன செய்யலாம்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். சந்திரன் உச்சமான வீடு, அதனால எப்பவுமே ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். சனி வேற 11 லாபஸ்தானத்துல வராரா, 9க்கும் 10க்கும் அதிபதி 11ல வந்து உட்கார்றாரு. பணம் வர ஆரம்பிச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற திங்கிங்கோட அதிகமான ஓவர் திங்கிங் ஆகும். எப்படி இதை கையாளுறது? ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தோல்வியை கையாளுறது ஈஸியா இருக்கு, வெற்றியை கையாளுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எப்படி இதை கையாளுறது? அதுலயே பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை ரொம்ப யோசிக்க கூடாது. யார் யாரு ரொம்ப சாப்பிட்றாங்களோ வியாதி வந்துடுது, ரொம்ப தூங்குறாங்களோ பிரச்சனை ஆயிடுது, ரொம்ப யோசிக்கிறாங்களோ தவறான முடிவு எடுக்கிறோம், ரொம்ப உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு உடம்பு வலி அதிகமா இருக்கு. இப்படி எல்லாம் அதிகமா பண்ணாலே பிரச்சனை தான், கம்மியா பண்ணாலும் பிரச்சனை தான். அளவோட பண்ணும்போது கரெக்டா இருக்கு. அப்ப நீங்க ரொம்ப யோசிக்கிறத நிறுத்தணும். பணம் வந்துருச்சுன்னு மனசு வந்து தத்தளிக்கும், கொஞ்சம் அலைப்பாயும். இங்கதான் கவனமா இருக்கும், மனசை ஹேண்டில் பண்றதுல கவனமா இருக்கும். ஒட்டு மொத்தத்துல பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு பல பரிகாரங்கள் இருக்கு. கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாவே இருக்கிறதுனால பெரிய அளவுல பரிகாரங்கள் தேவைப்படலைன்னாலும் மனதை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு, மனதை சரியாக கையாளுவதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. உங்களால் முடிந்த தர்ம காரியங்களை செய்யுங்கள். கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு, முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தர்ம காரியத்தை செய்யும். மறுபடி நான் சொல்லிட்டு வரேன். சிறந்த பரிகாரம் எது தெரியுமா? அப்பா அம்மாவை மரியாதையா பேசுறது, அப்பா அம்மாவை ஒழுங்கா பாத்துக்கிறது, கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கிறது, அவங்கள உண்மையா நேசிக்கிறது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு சரியான தகப்பனா சரியான அம்மாவா இருக்கிறது, தாயா இருக்கிறது. இதுதான் உண்மையான முதல் பரிகாரம். அதுக்கு அடுத்த பரிகாரம் சமுதாயத்துக்கு உங்களால முடிஞ்ச சேவைகள், முடிஞ்சது அளவோட முடிஞ்சது, அதுல 1 இல்ல 2 செய்கிறது. இதுதான் அருமையான பரிகாரம். இது அடுத்தபடியாக ஆண்டவன் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய பரிகாரம் தியானம். தன்னை தான் உணர்வதற்காக இருக்கக்கூடிய பயிற்சி தியானம். அந்த தியான பயிற்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஜெயிக்க யாருமே முடியாது. இது சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. பயிற்சி பண்ணி 96 நாள் தொடர்ந்து தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். 2 இதை தவிர வேற என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஈஸ்வரன் கோவில்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான ஈஸ்வரன் கோவில்ல
அந்த கோவிலுடைய புனரமைப்புகளுக்கு, அதாவது எங்கெங்கேயோ சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கூட ஈஸ்வரன் கோவில் பெரிய அளவுல இல்லாம செதஞ்சு போயெல்லாம் கிடக்கு. அந்த மாதிரி கோவில்களை தேர்ந்தெடுத்து அந்த கோவில்களுக்கு உங்களால முடிஞ்ச 2 சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுங்க, 10 செங்கல் வாங்கி கொடுங்க. அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து ஒரு முயற்சி பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு. இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் இமாலய வெற்றியை பெறச்சி. சனி பயிற்சி 2026 மார்ச் 6 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய சனி பகவான். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போது மிதுன ராசியினுடைய பலன்கள். பயிற்சிகள்லயே சனி பயிற்சிக்கு ஏன் இவ்வளவு அட்ராக்ஷன், மேக்னட்டிசம்? சனி பயிற்சிக்கு இருக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வேற எந்த பயிற்சிக்கும் இல்லை. இதுல ஏன்னா 2.5 to 3 வருஷத்துக்கு ஒரு தான் சனி பகவான் பயிற்சியே ஆறாரு. அதுதான் முக்கிய காரணம். நம்ம வீட்டுக்கு தினமும் வரவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்தா கூட இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. 3 வருஷத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அவர் வரும்போது முன்னாடியே வீட்டு வாசல்லாம் ரெடி பண்ணிடுவோம், வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்போம், ரெட் கார்பெட் போட்டிருப்போம், மாலையெல்லாம் போட்டு வரவேற்போம், சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருவோம். இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் இல்லை. சனியினுடைய தாக்கம் தான் நின்ற ராசி, முன்னாடி இருக்கக்கூடிய ராசி, பின்னாடி இருக்கிற ராசி எல்லாரையும் தாக்கக்கூடியவர், சக்தியுடையவர் சனி பகவான். தற்சமயம் மிதுனத்துக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்திற்கு வரார். வந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால உங்களுடைய 12ஆம் வீடு, 7ஆம் பார்வையால உங்களுடைய 4ஆம் வீடு, தன்னுடைய 10ஆம் பார்வையால உங்களுடைய 7ஆம் வீடு, உங்களுடைய 12, 4, 7 இந்த வீடுகளை பார்க்கிறார். டெக்னிக்கலி இதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினால உங்களுக்கு நல்லது நடக்குமா? நடந்தால் 3 பாசிட்டிவான விஷயம் இது. அது மாதிரி எதுல கவனமாக இருக்கணும், அது ஒரு 3 பாயிண்ட். என்ன செய்யணும், அதுக்கு பிறகு பரிகாரம். இப்படிதான் இந்த வீடியோவை தொகுத்து வழங்கப்படும். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருது. தற்சமயம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராது. சனி 10ல வர்றதுங்கிறது பெரிய யோகம், இதுதான் உண்மை. 9ஆம் அதிபதி 10க்கு வராது. பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தொழில்ல பெரிய அளவிலான சேஞ்சஸ் இருக்கும். சனி வந்தாலே மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள், நீங்க தொழில் செய்யற விதம், மேபி நீங்க ஐடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், மேனுவல்ல இருந்து கம்ப்யூட்டரைஸ்டா மாத்தலாம், டிஜிட்டலா மாத்தலாம். இப்படி எல்லா விதத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய விதம், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், முக்கியமான ரிசோர்சஸ், உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ரிசோர்சஸ் மாறலாம். இதெல்லாம் பாசிட்டிவா மாறும். 2 10ஆம் இடத்துக்கு வரதுனாலே தொழில் அபிவிருத்தி, பல கிளைகள் தொடங்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் தருவார். இது வரைக்கும் ஒரு பிரான்ச் தான், ஹெட் ஆபீஸ் மட்டும்தான். இப்போ 5 பிரான்ச் இந்த 2 வருஷத்துக்குள்ள பண்ணுவார். அதை விட அடுத்தது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை சரியாக சனி உங்களுக்கு செய்ய வைப்பார். அதனால என்ன பலன் அப்படின்னா, உங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பலன். நீங்க உங்க அப்பாவுக்கு ஒழுங்கா செஞ்சாதான் நீங்க நல்லபடியா இருக்கும் போதே உங்க குழந்தைங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. இதுதான் கர்மாவை சரியா செய்யணும். அடுத்தது, கவனமாக எதுல இருக்கணும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காரணம், 3ஆம் பார்வையால உங்களை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தூக்கத்துல கவனமா இருக்கும். தூக்கத்துல கவனமா, எப்படி சார் இது? தூங்கும் போது எதுவுமே தோணாது, ஒரு ஸ்விட்ச் ஆஃப் மோட்ல இருக்கும். இதுல கவனமாக என்ன இருக்கும்? தூங்குறதுல கவனமா இருக்கும். சரியான நேரத்துக்கு இன்னைக்கு யாரும் தூங்குறது இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 8 மணிக்கு எல்லாம் தூங்க போயிடுவாங்க. சரியான நேரத்துக்கு தூங்காத மனிதனுடைய நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, குயிக்கா ஒருவர் நைட்டு 12 மணி, 2 மணி, 1 மணி வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா மறுநாள் எழுந்துக்கும் போது அசதியா எழுந்துக்குவார். இது இயல்பு. அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கு வெறுப்பாவே இருக்கும். நம்மளே தூங்கல, லேட் நைட் தூங்குறோம், லேட் மார்னிங் எழுந்துக்கிறோம். நம்ம யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும், கோபமா பேசுவோம், சாதாரண விஷயத்துக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகும். அது உறவுகளை ஸ்பாயில் பண்ணுதா? 2 நம்ம வேலைகளை சுறுசுறுப்பா எஃபெக்டிவா செய்ய முடியுதா? அப்படியே களைப்பா டயர்டா இருக்கும். ஒரு நேரம் கிட்ட தூங்குறதுடைய விளைவு நம்ம உடம்புலயும் ஹெல்த்ல அடி வாங்கியிருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க, நான் 8 மணி நேரம் தான் தூங்கணும். அது எப்ப தூங்கினேன்? காலைல கூட 8 மணி நேரம் தூங்குறேன், மத்தியானம் கூட தூங்குறேன். அதல்ல, கரெக்டா ராத்திரி 9 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் நீங்க தூங்கக்கூடிய தூக்கம் தான் கரெக்டான ஸ்லீப்பிங் சைக்கிள். இதை விட்டுட்டு வேற நேரத்தில் தூங்குறது உடம்பு அதோடைய அனாட்டமி, அதோடைய போக்கு உங்களுடைய வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டதல்ல. நீங்க சொல்ற மாதிரி உங்க கணவன் கேட்கலாம், நீங்க சொல்ற மாதிரி மனைவி கேட்கலாம், உடம்பெல்லாம் அப்படி கேட்காது. அது சொல்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் பண்ணணும். தூக்கம் கெட்டு போச்சுன்னா நான் ஹோல் டே காலி, செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலை செய்யற கொலீஸ் கூட மன வேதனை, வருத்தம், கருத்து வேறுபாடு, வீட்டில் வந்தா பொண்டாட்டி புருஷனோட சண்டை, குழந்தைங்களோட சரியா இது பண்ண முடியாது, எப்ப பார்த்து டயர்டா இருக்கும்,
மூட் ஆஃபா இருக்கும், சரியா திங்க் பண்ண முடியாது, அடுத்த முடிவுகளை சரியா எடுக்க முடியாது. இப்படி மாறி மாறி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண போகுது. அப்ப தூக்கம் என்பது சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னா, சனியுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய சுகஸ்தானத்து மேல விழுது. அம்மாவுடைய ஹெல்த் மேல கவனமா இருக்கணும், உங்க ஹெல்த் மேல கவனமா இருக்கணும். எதை சாப்பிட்றோம், எப்ப சாப்பிட்றோம் ரொம்ப முக்கியம். அடுத்தது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் வீடு மேல விழுது. இதுல என்ன விசேஷம்னா, ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியிற ஒரு தீபத்துல எண்ணெயை தூக்கி லிட்டர் கணக்கா ஊத்துனா அது இந்த தீபம் இன்னும் வேகமா எரியும். இதுதான் குடும்பத்துல உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா, நீங்க பண்ற முக்கிய தப்பு உடனே யாராவது ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ அதை பத்தி ஃபுல்லா போய் சொல்றது. அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தோடனே நான் இப்ப சொன்ன மாதிரி சாதாரணமா எரியிற தீபம் லிட்டர் கணக்கா எண்ணெய் ஊத்தினா எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரியும். இதுதான் பிரச்சனை. அப்ப மிதுனராசிக்காரர்கள் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு என் ஒய்ஃப் கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்கிறேன், என் அம்மா கிட்ட போய் கேட்கிறேன், சிஸ்டர் கிட்ட அட்வைஸ் கேட்கிறேன், பிரதர் கிட்ட கேட்கிறேன், வெல்விஷர் ஆபீஸ்ல இருக்கார் கொலி கிட்ட கேட்கிறேன். கேட்கறத விட உங்க சாப்டர் முடிஞ்சிடும். நீங்க யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம், தனியா உட்காந்து யோசிங்க. நான் என்ன பண்ணா என் ஒய்ஃப் கிட்ட இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அதை பத்தி யோசிங்க. நீங்களும் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்ன சொன்னா எதை எப்படி ஹேண்டில் பண்ணா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். மற்றவங்க வந்து சொல்றதோட நீங்களே பேசி முடிக்கிறதுன்றது நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனியினுடைய 10ஆம் பார்வை வந்து உங்களுடைய களத்திரஸ்தானத்து மேல, அதாவது 7ஆம் வீட்டு மேல விழுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் பயங்கர கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஸ் கிட்ட யாரையும் அதிகமா நம்புறதோ அதிகமா சந்தேகப்படுறதோ ரெண்டுமே பிரச்சனையை உருவாக்கும். இப்ப என்ன செய்யலாம், மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம், செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் உடனே எடுக்கக்கூடாது, 2 தடவை யோசிச்சு எடுக்கணும். முதல்ல 2, தெய்வ பக்தி அப்படிங்கிறது ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயம் இல்லை, அது கன்சிஸ்டண்டா ஒரு பிராக்டிஸ். அது பிராக்டிஸ்ல தான் வரும். அதை கன்சிஸ்டண்டா நீங்க ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு போகணும், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கணும். 3, மிதுனராசி அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டுல தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்ற வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வம் வேற, இஷ்ட தெய்வம் வேற. இந்த இஷ்ட தெய்வத்தை வீட்டுல வணங்க வேண்டும். இந்த 3ம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் இருந்து வெளில வர முடியும். பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா, முக்கியமான பரிகாரம் மிதுனராசிக்கு படிக்க கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்வது. இதுதான் மீன். அது ஒரு பென்சில் பேனா வாங்கி கொடுத்தா கூட சரி, உங்க சக்திக்கேற்ப உதவிகளை செய்யுங்க. அப்ப ஒட்டுமொத்த மிதுனராசியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கடவுள் உங்க பக்கம் தான் இருக்கார். ஈஸ்வரன் உங்களுக்கு தயை புரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஒட்டுமொத்த மிதுனராசி நண்பர்களும் கவலைப்படாம தைரியமா எதிர்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய காலத்துல நீங்க இருக்கீங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் டைம். 2026 சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் 6 அன்னைக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான். இந்த பலன்கள் 12 ராசிக்கு என்ன செய்யும் அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசிக்கு தற்சமயம் வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2.5 வருஷமா துயரத்துடைய உச்சம் கடகராசி பார்த்திருக்காங்க. இந்த வீடியோ எப்படின்னா, முதல் இந்த சனிப்பயிற்சினால வரக்கூடிய 3 பாசிட்டிவான விஷயம் என்ன, எந்த 3 விஷயத்துல கவனமாக இருக்கட்டும், என்ன செய்யணும், பரிகாரங்கள் என்ன, தெளிவா பேச போறோம். கடகராசிக்கு தற்சமயம் 2.5 வருஷம், அதாவது என்ன சொல்லுவாங்க விதிகள் என்ன சொல்லுது ஜோதிடத்துல அப்படின்னா, 7.5 வருஷம் சனி பகவான் 7.5 சனியில தரக்கூடிய கஷ்டத்தை மாத்திரை வடிவத்துல கேப்சூல் ஃபார்மேட்ல 2.5 வருஷத்துல அஷ்டம சனியில கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. சோ 2.5 வருஷத்துல, கடந்த 2.5 வருஷத்துல கடகராசி பார்க்காத பிரச்சனைகள் அல்ல. கடகராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, தன்னுடைய மன தைரியம், தான் மேல் தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உடைஞ்சிருக்கும். மனம் வந்து தடுமாறும். நல்ல படிச்சவங்க, நல்ல வேலையில் இருக்கவங்க, நல்ல பிரில்லியண்டா இருக்கவங்களுக்கு கூட மனம் வந்து அப்படியே ஷேக் ஆகும். இந்த முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு வழி பண்ணிருக்கும், தப்பான முடிவே எடுத்து வைக்கும் திருப்பி. எஸ்பெஷலி உறவுகள், த லவர்ஸ் அண்ட் மேரேஜ் ஆன கப்பிள்ஸ், இவங்களுக்குள்ள மன வலியை வந்து பயங்கரமா கொடுத்துருக்கும். சில கப்பிள்ஸை பிரிச்சே விட்டுருக்கும் அஷ்டமசனியுடைய தாக்கம். அப்படி ஒத்துமையா இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி பிரிஞ்சிருப்பாங்க. காரணம் அஷ்டம சனியுடைய அடி. எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைச்ச மனைவி கணவன் வந்து அவங்களோட பிரிஞ்சிருப்பார். ஆனா சத்தியமான உண்மை, நான் வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் மீது சாட்சியாக வருகின்ற காலத்துல
பிரிந்து போன எல்லா உறவுகளும் மறுபடியும் உங்களை தேடி வரும். பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேருவீங்க. வாழ்க்கை மறுபடியும் 4th கியர் எடுக்கும். ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவான் பாக்யஸ்தானத்திற்கு போறார். போய் அங்கிருந்து உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும், உங்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னியையும், உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு அந்த இடத்தையும் பார்க்கிறார். 11ஆம் வீடு 3, 6 இந்த இடங்களை பார்க்கிறார். முதல்ல 8ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி பகவானால அஷ்டம சனி முடியும். மார்ச் 6 வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்கு. இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் டோட்டலா மாறும். இந்த 2.5 வருஷம் நீங்க பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்கு. அந்த பதில் மார்ச் 6க்கு அப்புறம் வரும். சார் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என் பதில் வந்தா என்ன, வரலனா என்ன அப்படிங்கிற விரக்தி, ஹேட்ரட் அப்படிதான் பல பேருக்கு இருக்கு. எப்பவுமே நம்மளா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு விஷயம் கெட்டதா நடக்குதுன்னா அந்த நேரத்துல நம்ம கடவுளை திட்டுவோம், எல்லாரையும் பழிப்போம், வாழ்க்கையை வேஸ்ட்டுவோம். இது மனிதனுடைய இயல்பு, மனதுடைய இயல்பு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறாங்க. அந்த காதல் அந்த பையன் திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறான். இப்ப கடவுள் இருக்காரு. கடவுள்கிட்ட போய் அந்த பையன் கேட்கிறான், என் காதலை எப்படியாவது சேர்த்து வச்சு திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கும். இதுதான் இயல்பு. கடவுள் தெரியுது அவருக்கு, திருமணம் ஆனால் அந்த பையன் பயங்கரமா கஷ்டப்படுவான். இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மிகப்பெரிய தகராறு நடந்து சட்டையை கிடைச்சிட்டு பிரிஞ்சிருவாங்க. கோர்ட்டு கேஸ், வக்கீல், போலீஸ். இப்ப கடவுள் அவனுடைய காதலை நிறைவேற்ற வேண்டுமா, நிறைவேற்றக்கூடாதா? இதுதான் கேள்வி. நிறைவேற்றினா ஃபுல் லாங் டேர்முக்கு அவனுக்கு பிரச்சனை. அன்னைக்கு திருப்பியும் கடவுளை அன்னைக்கே பிரிச்சிருக்கலாமே. நிறைவேற்றலைன்னா என் காதலை நிறைவேற்றலையே, கடவுளே இல்லைன்னா. இப்படிதான் ஜோதிடர்களுடைய நிலைமையுமே. நெகட்டிவா சொன்னா நெகட்டிவ், பாசிட்டிவா சொன்னா பாசிட்டிவ், ரெண்டுமே தப்புன்னா இதுக்கு நடுவில் சொல்லவே முடியாது. அதனால நான் சொல்ல வரக்கூடியது என்னன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம். அடுத்த கட்டம் வாழ்க்கையில நம்ம நகர்ந்தே ஆகணும் இல்லையா? அங்கேயே இருக்க முடியாது. சோகத்திலேயே உலகத்திலேயே பெரிய சோகம் அப்படின்னு நினைக்கிறது என்ன தெரியுமா? பெற்றவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தாம் பெற்ற குழந்தைகளை இழப்பதுதான். அதுக்கு மேலாம் ஏதாவது இருக்கா? பணத்தை இழந்து, வேலையை இழந்து, சொத்தை இழந்தா கூட பெற்றவர்கள் தான் பெற்ற குழந்தையை இழப்பதற்கு மேல ஒரு வலி இருக்கவே முடியாது. ஆனா அந்த வலி கூட மறையும். அந்த ஏன் மறையும்னா காலத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கலாம். பிரச்சனைகள், தோல்விகள், விரக்தி, மனம் அப்படியே உடைஞ்சு போயிருக்கலாம், பண இழப்பு, அவமானம், என்ன வேணா எது நடந்தாலும் அந்த எபிசோட் முடிய போகுது. ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துக்குமே உண்டு. அந்த ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. இனி உங்களுடைய பிறவியில இப்ப நீங்க அனுபவிச்ச அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இனிமேல் வராது. இந்த உறுதியை கொடுக்க முடியும். அடுத்து நல்லது நடக்கும். என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும்? முதல்ல இருந்த மன இறுக்கம் விலகும். ரெண்டாவது, நீங்க இப்ப ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். முதல்ல தடை, தாமதங்கள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ தொட்ட உடனே அது துலங்கும். மூன்றாவது, போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. நீங்க செஞ்ச நல்லதை நினைச்சு வருவாங்க. கவனமாக எங்க இருக்கணும்னா பண விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். 2, உடலம்ப பார்த்துக்கிற விஷயத்துல கவனமாக இருக்கணும். 3, முக்கியமா எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும்னா குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்கட்டும். அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க உச்சபட்ச நடிகர் விஜய்க்கே கடகராசி தான். கரெக்டா மார்ச் 6 சனி பயிற்சிக்கு அப்புறம் தேர்தல் நடக்கும். அதுதான் சொல்றோம், அவருக்கு தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு. அப்படிதான் கடகராசியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட், ஏதாவது ஒரு திருப்பு முனை எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு. அது மாதிரி திருப்பு முனைகள் வரப்போகுது, இருக்கு. மார்ச் 6க்கு அப்புறம் இருக்கு. அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். பொறுமை தான் உங்களுடைய கவசம். அதே மாதிரி 2வது பாயிண்ட், பழச நினைச்சு வருத்தப்படுறதோ இல்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நினைச்சு பயப்படுறதோ ரெண்டுமே நிறுத்தணும். உடனடியா நிறுத்தணும். ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். எவ்வளவு யோசிச்சாலும் எது நடக்கணுமோ அது நடக்கும். 3வது, உங்களுடைய தந்தை தாய்
இவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், உயிரோடு அவங்க இருந்தாங்கன்னா குறைபாடுகள் இருந்தால் உடனே முதல்ல போய் அவங்களுக்கு பண்ணிடுங்க, மன திருப்திக்கு பண்ணிடுங்க. இதை மூர்த்தியும் செஞ்சீங்கனாலே போதும். பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த சனிப்பெயர்ச்சி சமயம் போது, மார்ச் மாசம் போது குலதெய்வ வழிபாடு என்பது உடனே ஆரம்பிச்சாலும் நல்லது. குலதெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களை கம்ப்ளீட்டா காப்பாற்றி வெளியில கொண்டு வரும். கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் என்னன்னா, சனி உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கும்போது லாபங்கள் உயரும். அவர் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கும்போது தைரியம் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். இது செஞ்சா சந்தேகம் இருக்கும், ஜெயிச்சிருமா இல்லையானா, அது தேவையில்லை. இங்கதான் ரொம்ப கவனமா இருக்கும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் வீட்டை சனி பார்க்கும்போது எதிரிகள் ஒழிவார்கள், கடன் ஒழியும், எதிரிகள் ஒழிவார்கள், நோய்கள் ஒழிந்து போகும். இப்ப கடகராசிக்கு ஒட்டுமொத்த சனி பயிற்சி என்பது ஒரு பிரமாதமா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு போக போகுது. அப்படி இருக்கும்போது ஜாக்கிரதையா அதை முழுசா பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான். சிம்மராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டம சனி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி காலகட்டங்கள். அஷ்டம சனி கஷ்டங்களை வாரி வழங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சிம்மராசி அன்பர்கள், நேயர்கள் பொதுவாக இந்த சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு தேதியில தினமும் யூடியூப்ல 50 முதல் 60 ஜோதிடர்கள் புதுசா அக்கௌண்ட் தொடங்கி பேசுற இந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்களே, நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு திணறி போயிருக்கிற இந்த சமயத்துல எல்லாரும் சிம்மராசியை நெகட்டிவாவே பேசுறாங்கப்பா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நேயர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதிகள்னு ஒண்ணு இருக்கு, இதுதான் நடக்கும் அப்படின்னு. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், எனக்கு பாசிட்டிவா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கு. அப்ப பாசிட்டிவா சொன்னா சில நபர்கள் என்ன சொல்றாங்க, நேயர்கள் நீங்க பொய் சொல்றீங்க, சும்மா உருட்டுறீங்க, உண்மையை சொல்லுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, என்ன உண்மையோ அதை சொல்ல போறேன். அதுக்கப்புறமா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், அதை எப்படி சரி செய்துக்க முடியும், நம்மாலேயே அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போறோம். சிம்மராசி காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மம், மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்களை உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும்? பொதுவா சிம்மம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான், அவருக்கு நேர் பகை அப்படிங்கிறது சனி, ஜென்ம பகை. சிம்மராசிக்கு 7 சனி, அஷ்டம சனி எல்லாமே எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும். அதாவது முதல்ல சிம்மராசியுடைய குணாதிசயங்கள் 2-3 சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சனி பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் பரிகாரங்கள் என்ன, தீர்வெல்லாம் இருக்கா, உண்மையான தீர்வு எது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். தொடர்ந்து பாருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன, புதுசு ஒன்றும் இல்லை பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத தோல்வியும் இல்லை, நீங்கள் பார்க்காத வெற்றியும் இல்லை, இதுக்கு முன்னால் நீங்க அனுபவிக்காத வலியும் இல்லை, காயமும் இல்லை. இந்த அஷ்டம சனி வந்துதான் உங்களுக்கு பிரச்சனை நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உறவுகள் ஆல்ரெடி சிம்மராசிக்கு ஒரு 6 மாத காலமா, கிட்டத்தட்ட 2025 ஜூலைலேருந்தே சிம்மராசிக்கு மிக மோசமான சூழ்நிலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய மன சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையான மன சுமைகள். சில குடும்பங்கள்ல விவாகரத்து, சில குடும்பங்கள்ல சில நபர்களுக்கு, ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும், ரொம்ப பிடித்த நபர் வாழ்க்கையிலிருந்து விலகக்கூடிய நேரங்கள். சில காலகட்டங்கள்ல இப்போ அந்த உறவு பிரிதல் அப்படிங்கிற போது மனசுல எல்லாருக்குமே அது ஆறாத ஒரு காயம் இருக்கும். அந்த காயத்தோட சிம்மராசி நகர்றாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி, வேலையில வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பு, லாஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல குவிஞ்சுக்கிட்டே வருது. ஒண்ணு போய் ஒண்ணு, அடுத்தது சரி பண்ணா அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6 அது போயிட்டே இருக்கு வியாதிகளுடைய எண்ணிக்கை. இன்னைக்கு காலகட்டத்தில் அஷ்டம சனி. அப்ப அஷ்டம சனி காலகட்டத்துல ஜோதிடர் வேற அது நடக்காது, இது நடக்காது, இது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னா இன்னும் மனசு காயப்படத்தானே செய்யும். அதே சமயத்துல பொய்யவும் பேச முடியாது. இப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அஷ்டம சனி அப்படின்னா நமக்கு அனுபவங்கள் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் வரும். சில தோல்விகள் மூலியமா சில படிப்பினைகள் வரும். சில ஏமாற்றங்கள் மூலியமா சில ஏற்றங்கள் வரும். இதுதான் நிதர்சன உண்மை. இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல வெறும் தோல்வியா, வெறும் இழப்பா,
வெறும் அவமானமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. கண்டிப்பா தோல்விகள் இருக்கு, இழப்புகள் இருக்கு, அவமானம் இருக்கு. ஆனா அது மட்டும் நடக்காது. ஒரு தோல்வியை கொடுத்து மறுபடியும் வெற்றி வரப்போகுது. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆன உடனே, அதாவது மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போறாரு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2க்கு குரு பயிற்சி ஆயிடும். குரு பயிற்சி ஆன உடனே உச்சம் பெற்ற குரு கடகத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் சுபத்துவம் அடைவார். அந்த ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் ஒரு ஆண்டு கடகத்தில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு தோல்வி வந்து மறுபடி வெற்றி வரும். ஒரு பிரச்சனை வந்து அது சரியாகி நல்ல நிலைமை வரும். ஆரோக்கியம் நிறைய இம்ப்ரவைஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும். இப்ப அஷ்டம சனி அப்படின்னாலே தாக்கம் என்பது அதிகமா இருக்கும். முதல்ல சிம்மராசிக்காரர்கள் மனதளவுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை, பயம், ஒரு பதட்டம், இதெல்லாம் இருக்கு. இதை எப்படி போக்குவதுன்னா, இறைவனை நோக்கி நம்ம எண்ணங்கள் பாயணும். இறை சிந்தனை, தர்ம சிந்தனை, இதை நோக்கி நம்ம பயணப்படணும். சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் மூலியமா மனசு அப்படியே புழிஞ்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அஷ்டம சனி காலகட்டத்துல இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய திருப்பங்கள் வாழ்க்கையில நடக்கும். உண்மையை தான் சொல்றேன். உபயோகமே இல்லாத ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பருக்கு அஷ்டம சனி காலத்துல வேலை போய் அதனால அவர் அவஸ்தைப்பட்டு 4 மாசம் புதுசா ஏதாவது ஒண்ணு படிப்பார், அப்கிரேட் பண்ணிக்குவாரு. புதுசா ஏதாவது ஒண்ணு படிப்பார், அப்கிரேட் பண்ணிப்பார். அது மூலியமா பெரிய வேலை, இருந்த வேலையோட அதிகமான சம்பளம். ஆனா அதுக்கு நடுவுல அந்த வேலை போய் இந்த புதிய வேலையில பல அதிகமான சம்பளத்துல அமர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்கள் தான் அஷ்டம சனின்னு சொல்றோம். இது நடக்கும். ஒவ்வொரு நகர்வும், சனி பகவானுடைய நகர்வும் சிம்மராசிக்கு முதல்ல பிரச்சனையை கொடுத்து மறுபடியும் அதுல இருந்து வெளியில பெரிய சாதனைகளை செய்யும்படியாக மாற்றும். தான் யார் என்று நமக்கே உணர்த்தக்கூடிய காலகட்டமாக அஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கும். நாம யாருன்னு நமக்கு உணர்த்தி, நம்ம யாருன்னு நம்ம மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலமாகவும் அஷ்டம சனி இருக்கும். அதே மாதிரி உங்களை யார் யார் ஏமாற்றுகிறார்கள், உங்களுக்கு யார் யார் உண்மை இல்லை, உங்களோட ஸ்திரமான உறவுகள் இல்லை, இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இடத்துல அஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கும். இந்த சனி பகவான் 8ல இருக்கும் போது முதல்ல சிம்மராசி எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சாப்பிடுற விதம், இந்த தூங்குற விதம், இதுலெல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்கள். அதே மாதிரி அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா, சிம்மராசி அன்பர்கள் எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, வீணான வம்பு வழக்கு வாக்குவாதம். சிம்மத்துக்கு எப்பவுமே தான் பெரிய ராஜா, பக்கத்துல யாராவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, உள்ள மூக்க நுழைச்சு என்னப்பா பேசுறீங்க, எனக்கு நான் எல்லாம் என்னோட அனுபவம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு, நான் எல்லாமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் போய் அதை விட்டு சிம்மராசிக்காரருக்கு அந்த பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. வீண் வம்பு வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறது. அதே மாதிரி இருக்கிற வேலையை விடவே கூடாது சிம்மராசி அன்பர்கள். அடுத்த 2 வருஷம் என்னதான் பெரிய வேலை கிடைச்சாலும், என்னதான் பெரிய இடத்துல வேலை கிடைச்சாலும், நல்ல சம்பளத்துல கிடைச்சா கூட இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சிம்மராசி அன்பர்களுக்கு. இதுக்கெல்லாம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்து வருது, இல்லை புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் இப்போ தள்ளி போடணும். புதுசா நிலம் வாங்குறேன், கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அது மாதிரி பண பரிவர்த்தனைகள், அதாவது பணத்தை ஒரு புதுசுல முயற்சியில் இன்வெஸ்ட் பண்றது, அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்கறது, தெரிஞ்சவர் தானே அப்படின்னு நம்பி கொடுக்கறது, இதெல்லாம் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒட்டு மொத்தத்துல கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். குடும்பத்தை பிரிக்குவதற்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் சனி பகவான் செய்கிறார். அதனால அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதர் சைடு, பாசிட்டிவ் சைடுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் இந்த மார்ச்ல இருந்து ஜூன் 2க்குள்ள, மார்ச் 6ல இருந்து ஒரு பெரிய நல்ல திருப்பமும் நடக்கும். அதே மாதிரி ஜூன் 2ல இருந்து அடுத்த வருஷம் 1 வருஷம் குரு பகவான் கடகத்திலிருந்து சிம்மம் வர வரைக்கும் பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது என்னென்ன விஷயங்கள்னா, பொருளாதார ரீதியா நல்ல நல்ல பலன்கள். குரு உங்களுடைய 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று கடகத்திற்கு வந்தாலும் பயிற்சியாகி ஜூன் 2 அன்னைக்கு உங்களுடைய 4, 6, 8 இந்த வீடுகளை பார்த்து உங்களுக்கு பெரிய அளவிலான பொருளாதார மாற்றங்களையும் எதிரிகளை வெல்வதற்கான தெம்பையும் அஷ்டம சனியுடைய தாக்குதலிருந்து முழுமையான விடுதலையும் ஓராண்டுக்கு ரிபேட்டா ஆஃபரா கொடுப்பார். அதை பயன்படுத்திக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. பரிகாரம் அப்படின்னு நம்ம போனோம்னா பல பரிகாரங்கள் இருக்கு. சனி ஈஸ்வரனுக்கு பிடித்த பரிகாரம் என்பது தர்மம், எளிமையா வாழ்றது, படாடோபமா நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்காம இருக்குது, சிம்பிளா இருக்குது, இதெல்லாம் சனிக்கு பிடிக்கும். அதே மாதிரி
தியான பயிற்சி வந்து உங்களுடைய மனதை வந்து நிறைய தெம்பு கொடுக்கும். தியானம் செய்ய 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 தான் அஷ்டம சனியுடைய ஆட்டம்லேருந்து நீங்க வெளில வர முடியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னடா நெகட்டிவா எல்லாருமே சொல்றாங்களே, சாரும் சொல்றாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஒண்ணு, சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் வாழ்க்கையில 2 பெரிய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள், கடைசி வரைக்கும் உங்க கூட வரக்கூடிய புகழோ பெயரோ பணமோ ஏதோ மாற்றங்கள் இந்த 2 வருஷத்துல தான் நடக்க போகுது. குறிப்பா இந்த வருஷம், அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம்லேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மேக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து சேரும். இந்த குரு பயிற்சியினால பெரிய அளவிலான அஷ்டமசனி பாதிப்புகள் இருக்காது. அது மட்டும் இல்ல, சிம்மராசி எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும். தன்னால மிச்சதெல்லாம் நடக்கும். சனி பயிற்சி பலன்கள் 2026, அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. சனி பயிற்சி 2026 மிக மிக முக்கியமான இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த பலன்கள் வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசி. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்களை கொண்ட கன்னிராசி. இதுல கன்னிராசியுடைய குணாதிசயங்கள் என்ன அதை முதல்ல பார்த்து, இப்ப கன்னிராசிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, சனி பயிற்சியினால எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, அதுக்கப்புறம் என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அமைதியா இருக்கிறதான் விரும்புவாங்க. தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ண விரும்புறீங்க. எப்பவுமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இது எப்படியாவது சாதுரியமா பேசி ஜெயிக்க முடியாதா, இதை வந்து அமைதியா இருந்து ஜெயிக்க முடியாதா என்று நினைக்கக்கூடியதுதான் கன்னிராசி. ஆனா எல்லா நேரத்திலையும் அது கைகூட மாட்டேங்குது. 2வது, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னமோ முண்டி மோதி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, நீங்க எதிர்பார்க்கிறது ஏதோ எங்கேயோ ஒரு தடப்பட்டு போய் நடக்காமையே போகுது. அடுத்தது கன்னிராசி, நீங்க வேகமா ஓடிட்டே இருக்கீங்க, பக்கத்துல ஒருத்தன் அழகா நடந்து போய் உங்களோட தாண்டி ஜெயிக்கிறான். இந்த 3 விஷயங்களும் கன்னிராசிக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப கன்னிராசிக்கு உங்களுடைய குணம் முக்கியமானது வந்து உங்களுடைய புத்தி கூர்மை, உங்க கூட பிறந்த ஞானம், உங்களோட கூட பிறந்த நிதானம், இதெல்லாம் இருக்கு. உங்களோட தெம்பு, உங்களோட பாசிட்டிவா. ஆனா சனி பயிற்சியில நீங்க எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முக்கியமா கண்டக சனியாக உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் 6ஆம் தேதி பெயரவிருக்கிறார் சனி பகவான். இந்த மார்ச் 6 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. கண்டக சனினா என்ன அப்படின்னா, சனி உங்க ராசியை பார்க்கிறார். சனி ராசியை பார்க்கிறாருன்னா 3-4 விஷயம் கணக்கச்சிதமா நடக்கும். முதல்ல நம்மளுடைய சுய நேச்சுரலா இயற்கையா நம்மளுடைய புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வேலை செய்யாது. 2, மந்தமா இருக்கும். ஒரு வேலையை சுறுசுறுப்பா செய்யக்கூடிய ஒரு ஆளு திடீர்னு பாத்தீங்கன்னா மந்தமா இருக்கும், சோம்பேறித்தனப்படுறது. 3, தன்னால இதை செய்ய முடியுமா, தன்னம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா யோசிக்கிறது, தன்னம்பிக்கை இழந்து யோசிக்கிறது. இது 3ம் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி வந்து உட்கார்றதுனால, கண்டக சனினால குடும்பம் அப்படிங்கிற ஒரு அந்த வட்டத்துக்குள்ள, குடும்பம் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுக்குள்ள அந்த நிறுவனத்துக்குள்ள சில தொந்தரவுகள் குளறுபடிகள் வரத்தான் செய்யும். இது எந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா கணவன் செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற தொந்தரவோ, மனைவி பேசுறதோ செய்யறதோ பிடிக்கல அப்படிங்கிற தொந்தரவோ இல்ல. வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க கணவன் மனைவிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய 2 பக்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாலேயோ, சகோதர சகோதரிகளாலேயோ, ஃப்ரெண்ட்ஸாலேயோ, இல்ல 3rd பர்சன்ஸாலேயோ, நெய்பர்ஸாலேயோ இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம சொந்த பிரச்சனை வந்தாலே கணவன் மனைவினா விட்டு கொடுத்து தான் போகணும். வேற யாரோ நம்ம கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ சொன்னா அதை பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கணவன் மனைவி உறவு என்பது ஒரு வாரம் ஒரு மாசம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இது புரிஞ்சுக்கணும். காலம் ஃபுல்லா வாழ்ந்தாகணும். குறைகள் இல்லாத கணவனோ குறைகள் இல்லாத மனைவியோ பூலோகத்துல பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை, மறையவும் இல்லை. அப்போ என்ன இது சரி பண்ண முடியுமா நம்மளால அப்படிங்கிறத யோசிக்கணும். சரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான தீர்வு என்னங்கிறத பேசிதான் முடிவு கூறணும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள்ல முக்கியமா இந்த கண்டக சனியினால வாக்குவாதங்கள், சாதாரணமா ஆரம்பிக்கக்கூடிய பேச்சு பெரிய லெவல்ல 1-2 ஆகி 2-4 ஆகி 4-8 ஆகி 8-16 ஆகி பெண் வந்து பெருமாள் ஆயிடும். இதெல்லாம் நடக்கும். இதுல நீங்க எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னா,
பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவி கிட்ட பேசும்போது ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பேசுங்க. கணவன்கிட்ட பேசும்போது அதே மாதிரிதான். 2, தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்காதீங்க. ஓவர் இமேஜினேஷன் சொல்லுவோம். அதாவது அது நடந்துருமா, இது நடந்துருமா, நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தாத்தான் என்ன, வாழ்க்கையில எல்லாம் தான் நடக்கும். இது மட்டும்தான் நம்ம நினைக்கிறது, நமக்கு வேணுங்கிறது மட்டும்தான் நடக்குமா? வாழ்க்கைனா 40 நடக்கும், 30 நமக்கு வேண்டதா இருக்கும், 10 நமக்கு வேண்டாததா இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து வர்றது தான் வாழ்க்கை. ஆக அதுல நீங்க கவனமா இருக்கணும். ஸோ இது 2. கண்டக சனியினால சில ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய் கடவுளுடைய தரிசனத்தை பல ஆண்டுகளா நினைச்சிட்டு இருக்கேன், இந்த கோவிலுக்கு நான் போக மாட்டேனா, அங்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். கண்டக சனியினால இடமாற்றங்கள் நடக்கலாம். கன்னிராசினியர்களுக்கு ஒரு இடத்துல வீடு இருக்கு, ஒரு இடத்துல ஆபீஸ் அப்படின்னா ஆபீஸும் மாறலாம், வீடும் மாறலாம். அந்த மாற்றங்களுக்கு தயாராக நீங்க இருக்க வேண்டும். அதே மாதிரி கண்டக சனியினால முக்கியமான இன்னொரு விஷயம், உடல் அளவுல ஆரோக்கியத்துல ராசியை சனி பார்க்கக்கூடியதுனால பாதிப்புகள் வரும். கவனமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்களும் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. பல கஷ்டங்களை தாண்டி, பல சோதனைகளை தாண்டி இந்த ஆண்டு தான் கன்னிராசினியர்கள் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உயர் பதவிகளில் உட்காருவதோ அல்லது பொருளாதார நிலையில பெருமளவு பெருக்கி, அதாவது ஒரு பணம் வரவுங்கிறது, இன்கம்ங்கிறது பல டைம்ஸ் மேக்னிஃபை, அதாவது பண வரவு பல டைம்ஸ் மேக்னிஃபைட் ஆகுதோ, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆக ஒட்டு மொத்தத்துல சனியுடைய பயிற்சியானது நல்ல பலன்களை தான் தரும். இந்த பரிகாரத்துக்கு எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாதுன்னு நம்ம சொன்னோம். அதை பத்தி விரிவா பேசணும். பரிகாரம்ன்றது என்ன? பரிகாரம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, முதல்ல அந்த பிரச்சனை நம்ம இருக்கு அப்படின்னு உணரணும். அதை விட நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காரக்கூடாது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் பரிகாரம். எதை செய்து அந்த பிரச்சனையை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பரிகாரம். இந்த இறைவன் விஷயத்துல, ஆன்மீக விஷயத்துல பாத்தீங்கன்னா முதல் பரிகாரம் என்பது செல்ஃப் ஒழுக்கம், சுய ஒழுக்கம். அதுதான் முதல் பரிகாரம். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்துல சனி உங்க ராசியை பார்ப்பதனால தேவையில்லாத நட்பு, கூடா நட்பு, தேவையில்லாத உறவுகள் இதெல்லாம் சபலப்படுத்தும். இதெல்லாம் நீங்க சுய ஒழுக்கத்தின் அடிப்படையில கட்டுப்படுத்தி வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பரிகாரமா இந்த ஆன்மீக ஸ்தலங்கள்ல முக்கியமா நீங்க போகக்கூடிய ஸ்தலங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருநாகேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்து அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ஸ்தலம், அதே மாதிரி ஈஸ்வரனுடைய பழைய ஸ்தலங்கள், திருவிடை மருதூர், இந்த மாதிரி கோவில்கள், ஏகாம்பரேஸ்வரர் கோவில்கள், பழைய கோவில்களை நீங்க பார்க்கணும். இங்கெல்லாம் போறதுக்கெல்லாம் எனக்கு வசதி எல்லாம் பெரிய அளவில் இல்லை சார், நான் என்ன சார் பண்ணணும்? ஒரு சராசரி கூலி தொழிலாளி, கவலையே தேவையில்லை. வீட்டில் ஒரு சின்ன லிங்கம் வாங்கி வச்சு, அந்த ஸ்படிக லிங்கமோ இல்லை மரகத லிங்கமோ, சின்னதாக ஏதாவது ஒரு லிங்கம் வாங்கி வச்சு, அந்த கருங்காலில் இருக்கக்கூடிய லிங்கமோ ஏதோ வாங்கி வச்சு அதை வழிபட வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள்லேருந்து விடுபடக்கூடும். ஒட்டு மொத்தத்தில் சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகு நிறைய நன்மைகளே இருக்கு. நம்ம சொன்னதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு பல விஷயம் சொல்லியிருந்தால் கூட மறைந்திருக்கக்கூடிய விஷயத்துல பல நன்மைகள் இருக்கு. அதனால அந்த நன்மைகளை முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ள உங்களுடைய தியானமும் இறை பக்தியும் அவசியம் தேவை. எங்கெங்கெல்லாம் உங்களுடைய சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கு, அந்த சிவன் கோவில்ல போய் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. மனசுல அடையக்கூடிய நிம்மதி அளவே இருக்காது. சிவநாமத்தை சொல்லுங்க. சிவனை மனசுல நல்லா நினைச்சுக்கிட்டு உங்களோட குறைகள்லாம் ஆண்டவன்ட்ட கொட்டுங்க. இப்படி செய்ய செய்ய ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து 108 தடவை சொல்லணும். சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த மாற்றங்கள் படிப்படியா தெரியும். ஒரு மாசத்துக்குள்ள பெருமளவு உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கும். கண்டிப்பா பிரச்சனைகள் தீர்ந்து நல்லதே தான் நடக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.